அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த உலகளாவிய வரி விதிப்பு சட்டவிரோதமானது என கூறி அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஆனால் இதற்கு மாற்று திட்டம் இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு முறையை மேற்கொண்டு வந்தார். அமெரிக்க பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவும் ட்ரம்ப் வரிகளை தனது விருப்பத்திற்கு ஏற்றாற்போன்று உயர்த்தினார். இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களின் மீதும் குறைந்தபட்சம் 10% வரி விதிக்கப்பட்டது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ததால் இந்தியா மீதான வரியை 50% உயர்த்தினார். அமெரிக்க பாராளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் தனது விருப்பத்திற்கு ஏற்ப இந்த வரி விதிப்பை ட்ரம்ப் உயர்த்தினார். இதை எதிர்த்து லேர்னிங் ரிசோர்சஸ் VOS செலக்ஷன்ஸ் என்ற நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்குகள் ஒன்றிணைக்கப்பட்டு அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டன. சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் ஒரு ஜனாதிபதி தனது நிர்வாக உத்தரவின் மூலம் இத்தகைய வரிகளை விதிக்க அதிகாரம் உள்ளதா என உச்சநீதிமன்றம் ஆய்வு செய்தது. இதை விசாரித்த தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தலைமையிலான அமர்வு வரிகளை விதிக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கே உள்ளது, ஜனாதிபதிக்கு வரிகளை விதிக்க அனுமதி அளிக்கவில்லை என்று கூறியது. இந்த தீர்ப்பில் மாறுபட்ட கருத்தை தெரிவித்த ஒரு நீதிபதி, இந்த தீர்ப்பால் ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட பில்லியன் கணக்கான டாலர்களை இறக்குமதியாளர்களுக்கு திரும்ப கொடுப்பது அரசுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் இதுவரை சட்டவிரோதமாக வசூலிக்கப்பட்ட 175 பில்லியன் டாலர் வரிப்பணத்தை அமெரிக்கா இறக்குமதி செய்த நாடுகளின் நிறுவனங்களுக்கு திரும்ப வழங்க வேண்டி வரும். இது பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமக்கு எதிராக வந்ததை அடுத்து வரி விதிப்பு தொடர்பாக தன்னிடம் மாற்று திட்டம் இருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதே நேரம் அமெரிக்க உச்சநீதிமன்றம் தான் முன்னர் விதித்திருந்த வரிகளை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது புதிதாக 10% உலகளாவிய வரியை விதிப்பதாக அறிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் பின்னர் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்திய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரிவு 122 கீழ் இந்த 10% கூடுதல் வரியை விதிக்கும் கட்டணத்தில் தான் இன்று கையெழுத்திடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இது ஏற்கனவே வசூலிக்கப்படும் எங்கள் வழமையான கட்டணங்களுக்கு கூடுதலாக விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானில் அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது அரசு துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். பொதுமக்களை கொல்வதை நிறுத்தாவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கிடையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஜெனீவாவில் நடைபெற்ற அணு ஆயுத ஒழிப்பு பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை என்றால் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அருகே USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் தனது துணை போர்க்கப்பல்களுடன் தயார் நிலையில் உள்ளது. இந்நிலையில் USS ஜெரால்ட் ஏர்போர்ட் போர்க்கப்பலும் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா போர் தளவாடங்களை மத்திய கிழக்கு பகுதிகளில் குவித்துள்ளது. இது மிகப்பெரிய தாக்குதலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருவது போல தெரிகிறது. இந்த தாக்குதல் சில வாரங்கள் தொடரலாம் என கூறப்படுகிறது.